வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேசப் போற தலைப்பு கொஞ்சம் கஷ்டமானது, ஆனா ரொம்ப அவசியமானது. நம்ம வாழ்க்கையில வெளியில வர்ற எதிரிகளை விட வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எதிரிகளை சமாளிக்கிறது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சவால். ஒரு அந்நியன் நமக்கு துரோகம் பண்ணா அதை நாம சீக்கிரம் கடந்து போயிடலாம். ஆனா இரத்த சம்பந்தம் உள்ள ஒருத்தரோ அல்லது ஒரே கூரைக்கு அடியில் வாழ்ற ஒரு குடும்ப உறுப்பினரோ நமக்கு எதிரியா மாறும்போது அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். சாணக்கியர் இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. ஒரு மரத்தை வெட்டணும்னா கோடரிக்கு ஒரு பிடி வேணும். அந்த பிடி அந்த மரத்தோட கிளையாவே இருந்தா அந்த மரத்துக்கு எவ்வளவு வலிக்குமோ அதுபோலத்தான் குடும்பத்துல இருக்கிற எதிரிகளும். இன்னைக்கு நாம சாணக்கிய நீதியில இருந்து ஒரு குடும்ப உறுப்பினரே உங்களுக்கு எதிரியா மாறினா அவங்களை எப்படி கையாளணும், உங்களை நீங்க எப்படி காப்பாத்திக்கணுங்கிற 10 முக்கியமான தந்திரங்களை பத்தி பார்க்கப் போறோம். இந்த வீடியோ உங்க வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஒரு தெளிவான தீர்வை கொடுக்கும்னு நான் நம்புறேன். முதல் தந்திரம் என்னன்னா, உங்களோட அமைதி. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு பாம்புக்கு விஷம் இல்லன்னா கூட அது விஷம் இருக்கிற மாதிரி படம் எடுக்கணும். அப்பதான் அது தன்னை காத்துக்க முடியும். ஆனா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும்போது நாம படம் எடுக்கக்கூடாது. மாறாக மௌனத்தை ஒரு ஆயுதமா பயன்படுத்தணும். உங்க எதிரி ஒரு குடும்ப உறுப்பினரா இருக்கும்போது அவங்க உங்க பலவீனம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க கோபப்படும்போது உங்களோட பலவீனங்கள் வெளியே வரும். அதனால அவங்க உங்களை சீண்டி பார்க்கும்போது நீங்க அமைதியா இருக்கிறது அவங்கள பயமுறுத்தும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாம பண்றதுதான் உங்களோட முதல் வெற்றி. உங்க மௌனம் அவங்க மனசுக்குள்ள ஒரு நடுக்கத்தை உருவாக்கும். 2வது விஷயம், ரகசியங்களை காப்பது. சாணக்கியர் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்க ரகசியங்களை உங்க நிழலுக்கு கூட சொல்லாதீங்கன்னு. குடும்பத்துல இருக்கிற எதிரிக்கு உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரிஞ்சா அவங்க ஈஸியா உங்களை தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால உங்க பண விவகாரங்கள், உங்களுடைய தொழில் ரகசியங்கள், உங்களுடைய பலவீனங்கள் இதையெல்லாம் யாருக்காவது சொல்லி அவங்க மூலமா அந்த எதிரிக்கு தெரியாம பாத்துக்கோங்க. குடும்பத்துல தானே இருக்காங்கன்னு எதையும் வெளிப்படையா பேசாதீங்க. உங்க வெற்றியை நீங்க அடைஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதை ரகசியமா வச்சிருக்கிறதுதான் புத்திசாலித்தனம். 3வது தந்திரம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல். குடும்ப நபரா இருக்கிறதுனால அவங்க மேல உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். அந்த பாசத்தை தான் அவங்க உங்களுக்கு எதிரா பயன்படுத்துவாங்க. நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற அன்பை அவங்க ஒரு பலவீனமா பார்ப்பாங்க. சாணக்கியர் சொல்றாரு, தேவையில்லாத இடத்துல காட்டுற அன்பு ஒரு மனுஷனை அழிவுக்கு கொண்டு போகும்னு. அதனால அவங்க குடும்ப உறுப்பினர் தான், ஆனா இப்போ அவங்க ஒரு எதிரிங்கிற உண்மைய உங்க மனசுக்கு புரிய வைங்க. உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கிட்ட போய் சமாதானம் பேசுறதோ இல்ல அழுறதோ வேண்டாம். அது அவங்களுக்கு இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும். நீங்க மனதால உறுதியா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு காட்டணும். 4வது தந்திரம், உங்களுடைய பலத்தை பெருக்குவது. சாணக்கியர் ஒரு ராஜதந்திரியா நமக்கு சொல்லித்தர்ற பாடம் இது. ஒரு எதிரி உங்களை விட பலமா இருந்தா நீங்க தற்காலிகமா ஒதுங்கி இருக்கணும். அதே சமயம் உங்க பலத்தை ரகசியமா வளர்த்துக்கணும். குடும்ப எதிரிக்கு உங்க மேல இருக்கிற செல்வாக்கு என்னன்னு பாருங்க. அது பணமா, சொத்தா இல்ல மத்த குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவா? அவங்க எதை வச்சு உங்களை ஆட்டுவிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க சுயமாக முன்னேறணும். உங்களுக்குன்னு ஒரு தனி ஆதரவு வட்டாரத்தை உருவாக்கி வச்சுக்கோங்க. உங்களை யாராலையும் அசைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைக்கு நீங்க வர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. 5வது விஷயம், மற்ற குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு. சாணக்கியர் சொல்றபடி, ஒரு தனிக்கட்டையை எரிக்கிறது சுலபம், ஆனா ஒரு கட்டுவிறகை எரிக்கிறது கஷ்டம். உங்க குடும்பத்துல இருக்கிற மத்தவங்க கிட்ட உங்களுடைய நேர்மைய நீங்க நிரூபிச்சு வச்சிருக்கணும். உங்க எதிரி உங்கள பத்தி மத்தவங்க கிட்ட தப்பா சொல்லும்போது மத்தவங்க அத நம்பாத அளவுக்கு உங்களுடைய நடத்தை இருக்கணும். மத்தவங்க முன்னாடி அந்த எதிரியோட தப்ப நீங்க சுட்டிக்காட்ட வேண்டாம். மாறாக நீங்க எவ்வளவு நல்லவங்கன்னு அவங்க உணர வைங்க. இது அந்த எதிரியை குடும்பத்துல தனிமைப்படுத்தும். அவங்களுக்கு யாரும் ஆதரவு தரலன்னா
அவங்க தானாவே அடங்கிடுவாங்க. 6வது தந்திரம், தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது. அறிவில்லாதவனோடு விவாதம் செய்வது உன்னுடைய நேரத்தை வீணாக்கும்னு சாணக்கியர் சொல்றாரு. உங்க குடும்பத்துல இருக்கிற அந்த நபர் வேணுனே உங்ககிட்ட சண்டைக்கு வருவாங்க. நீங்க பதிலுக்கு சண்டையிட்டா அது அவங்களுக்குத்தான் லாபம். ஏன்னா அப்போதான் அவங்களால மத்தவங்க கிட்ட நீங்க மோசமானவங்கன்னு காட்ட முடியும். அவங்க என்ன பேசினாலும் ஒரு புன்னகையோடு கடந்து போங்க. நீங்க அவங்கள ஒரு பொருட்டாவே மதிக்கலங்கிறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களோட அமைதி அவங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கும். 7வது வழி பொருளாதார சுதந்திரம். சாணக்கியர் பொருளாதாரத்தை வாழ்க்கையோட முதுகெலும்புன்னு சொல்றாரு. குடும்பத்துல ஒருத்தர் உங்களுக்கு எதிரியா இருக்கிறாருன்னா முதல்ல உங்க பணத்தை அவங்க கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்கணும். ஒருத்தர் கையை நீட்டி காசு வாங்குற இடத்துல இருந்தா அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாது. உங்களுடைய சொந்த காலில் நில்லுங்க. உங்களுடைய வருமானம், சேமிப்பு இதெல்லாம் அந்த எதிரிக்கு தெரியாத அளவுக்கு தனிப்பட்ட முறையில வச்சுக்கோங்க. பணபலம் இருந்தா நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. 8வது தந்திரம், தூரத்தை பராமரித்தல். சில நேரங்கள்ல ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சண்டை போடுறதை விட ஒரு மரியாதையான இடைவெளியை வச்சுக்கிறது நல்லதுன்னு சாணக்கியர் அறிவுறுத்துறாரு. அவங்க கிட்ட பேசுறத குறைச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க அவங்களை வெறுக்கல, ஆனா அவங்க கூட நெருக்கமாவும் இல்லைங்கிற மெசேஜ் அவங்களுக்கு போகணும். இந்த இடைவெளி உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும். அதே சமயம் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற ஆதிக்கத்தை குறைக்கும். 9வது விஷயம் அவங்களுடைய பலவீனத்தை அறிவது. சாணக்கியர் எப்பவுமே சொல்லுவாரு, ஒரு எதிரிய ஜெயிக்கணும்னா அவனோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு அதை சரியான நேரத்துல பயன்படுத்தணும்னு. இது குடும்ப நபருங்கிறதுனால அவங்க எப்போ தப்பு பண்ணுவாங்க, அவங்க எப்போ பயப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அத வச்சு அவங்கள மிரட்ட வேண்டாம். ஆனா அவங்க உங்களை தாக்க வரும்போது உங்களை பாதுகாத்துக்க அந்த தகவல்களை ஒரு கேடயமா பயன்படுத்துங்க. அவங்களுக்கே தெரியும் அவங்க தப்பு உங்ககிட்ட இருக்குன்னு. அந்த பயமே அவங்களை அடக்கி வைக்கும். 10வது மற்றும் கடைசி தந்திரம் மன்னிப்பு அல்லது மறதி. சாணக்கியர் ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு பாம்பை அழிக்க முடியலன்னா அதுகிட்ட இருந்து தப்பிச்சு போறதுதான் புத்திசாலித்தனம்னு. சில குடும்ப எதிரிகள் திருந்தவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக உங்க வாழ்க்கைய நீங்க அழிச்சுக்காதீங்க. அவங்கள மனதால மன்னிச்சு அவங்க கிட்ட இருந்து விலகி போறதுதான் உங்களோட உண்மையான வெற்றி. அவங்களை பத்தி யோசிச்சு உங்க நேரத்தை வீணடிக்காம உங்களுடைய வளர்ச்சிய பத்தி மட்டும் யோசிங்க. நீங்க அடையிற மிகப்பெரிய வெற்றிதான் அந்த எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மரண அடி. நண்பர்களே, குடும்பத்துல இருக்கிற எதிரிகளை சமாளிக்கிறது ஒரு பெரிய கலை. அதுக்கு பொறுமை, விவேகம் மற்றும் சாணக்கியர் சொன்ன இந்த தந்திரங்கள் ரொம்ப தேவை. இங்க முக்கியம் என்னன்னா, அவங்க மோசமானவங்களா இருக்கிறதுக்காக நீங்களும் மோசமானவங்களா மாறக்கூடாது. உங்களுடைய தர்மத்தை நீங்க விடாம இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் காலம் அவங்களுக்கு உண்மைய புரிய வைக்கும். இந்த 10 தந்திரங்கள்ல நீங்க எதை உங்க வாழ்க்கையில பயன்படுத்த போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம். அதுல எதிரிகள் வெளியிலயும் இருப்பாங்க, வீட்டுக்குள்ளயும் இருப்பாங்க. ஆனா சரியான ஆயுதம் உங்ககிட்ட இருந்தா நீங்க யாரை வேணா ஜெயிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இது போல இன்னும் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் மறக்காம பகிர்ந்துக்கோங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பி பெட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.